கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் உங்கள் யாவரோடும் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. இந்த நாளுடைய ஆறுதலின் வார்த்தையை கேட்கலாமா? கலாத்தியருக்கு எழுதின நிருபம் அதன் 5ஆம் அதிகாரம் அதன் 14ஆம் வசனம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். அன்பானவர்களே, பாருங்க, இந்த ஒரே ஒரு வார்த்தையில முழு நியாயப்பிரமாணமும் நிறைவேறும். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அப்போ the total commandments இந்த பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற எல்லாம் இந்த ஒன்றிலேயே முடிந்து விடுகிறது அப்படின்னு சொல்லி கலாத்தியருக்கு நிருபங்களை எழுதி அனுப்பும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் அழகா இப்படி எழுதி அனுப்புறார். அப்போ கிறிஸ்தவத்துல பிரதானமாக இன்னைக்கு வைக்கப்பட்டு பேசப்படுகிற ஒரு பிரதான நியாய பிரமாணமாக சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை நேசிப்பது போல நீ பிறனையும் நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஜப்பான்ல ஒரு விதமான கலாச்சாரங்களை இன்னைக்கும் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அதை பின்பற்றுறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, பெரிய பெரிய கார்ப்பரேட் ஆஃபீஸ்லாம் வேலை செய்யறவங்க முதல்ல யார் வராங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய வாகனத்தை, அவங்களுடைய 4 வீலரை கொண்டு போயிட்டு தூரமான ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு அவங்க ஆஃபீஸ்க்கு வருவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, யாராவது லேட்டா வரும்போது அவங்களுக்கு பார்க்கிங் உடனே கிடைச்சிரும். அப்போ நேரடியாக வந்து அவங்க பார்க் பண்ணிட்டு உடனடியாக ஆஃபீஸ்க்கு வந்து அவங்க என்ன பண்ணிடலாம், அட்டெண்டன்ஸ் போட்டுடலாம் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு உயர்ந்த எண்ணங்கள் கொண்டு என்னைக்கும் ஜப்பான்ல இப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரங்களை அவங்க என்ன பண்றாங்க, அவங்க நடைமுறையில் அவங்க செய்து கொண்டு வருகிறார்கள். இன்னைக்கு நம்மெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கிறோம், இன்னைக்கு நமக்கு ஒரு பார்க்கிங் கிடைக்காதுன்னு சொல்லி டக்குன்னு போயிட்டு நம்ம பார்க் பண்ணிட்டு வந்துடுறோம். மற்றவங்க பார்க் பண்ணணும் அப்படின்னு, எனக்கே பார்க்கிங் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனா இது சாத்தியமா சாத்தியமற்றதான்றது ரெண்டாவது. ஆனா ஜப்பான்ல இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு என்ன செய்கிறார்கள்னா, முன்னாடி யாரெல்லாம் வராங்களோ அவங்க தூரமா போயிட்டு பார்க் பண்ணிட்டு வந்து அவங்களுக்கு வருகிற அவசரமா வருகிறவர்களுக்கு அவங்க வழியை விட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஜோனை உருவாக்கி அவங்க கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, they encourage each other. அவங்க ஒருவரை ஒருவர் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்கள வந்து தட்டி கொடுத்து உங்களால முடியும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ பண்ணி அவங்க ஒரு டீம் ஒர்க்கை அழகா ஒர்க் பண்ணி அவங்க அந்த கம்பெனிஸ்க்கு வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் கொண்டு வராங்க. அப்ப பாருங்க, நாம் நம்மை சுற்றி நம்ம சில காரியங்களை சிந்தித்து அதை செயல்படுத்தும் பொழுது இட் இஸ் அ டீம் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதுதான் அந்த டீம் ஒர்க் தான் அவங்களுக்கு பல வெற்றிகளை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் நினைக்கிறாங்க. அப்போ இதைதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தபோது நியாயப்பிரமாணம் ஒரு பக்கம் இருக்கையில் நீங்கள் அன்பாய் ஒவ்வொருவரையும் நேசிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் என்ன பண்றாரு, ரெண்டுத்தையும் ஆண்டவர் மர்ஜ் பண்றாரு. அப்போ நமக்கு ஒரு அன்பு இருக்கும் அப்படின்னு சொன்னா, நம்ம தெருக்களிலே, நம்ம இருக்கிற பகுதியிலே, நம்ம ஊழியம் செய்கிற இடத்துல, நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் நமக்கு அந்த அன்பு இருக்கும் பொழுது, சரி பரவாயில்ல, கொஞ்சம் இப்படி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வேலைகளை செய்யும் பொழுது உண்மையாகவே அது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னாக்கா, அது ரொம்ப மற்றவர்களுக்கு நம்ம வழிவகுத்து கொடுக்கும் பொழுது அது ரொம்ப ஒரு நல்ல அட்மாஸ்பியராகவே மாறிடும். நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஒரு முறை ஒரு ஐயா மிலிட்ரியில் வேலை செஞ்ச ஐயா ஒரு ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறின அந்த அனுபவத்தை சாட்சியை சொல்லும் பொழுது அவங்க சொன்னாங்களாம், நீங்கள் இவ்வளோ ஒரு ஆண்டவருடைய பிள்ளையாக மாறினீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அவங்க மிலிட்ரியில் இருக்கும் பொழுது அவங்க ஆண்டவர் அறியாத ஒரு மார்க்கத்தில் இருந்தபோது ஒரு ஏசப்பா பிள்ளையை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க கொண்டு வந்து அவங்கள ரொம்ப என்ன பண்ணுவாங்களா, வேலை வாங்குவாங்க, அப்படியெல்லாம் செய்வாங்களாம். அப்போ அந்த மகன் வந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம்.
அப்போ அப்படியாக ஒரு முறை அவருடைய பூட்டு காலிலே அவர் மேலே வச்சு எனக்கு இது செய்யலையா அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போது மறுநாள் அந்த பூட்டை அவர் அவ்வளோ அழகாக பாலிஷ் பண்ணி வைத்து அவங்க சொன்னாங்களாம் ஒரு வார்த்தை, நான் நல்லா பண்ணியிருக்கிறேன்னா அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அதை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப இருதயமே உடைந்து போயிட்டு, நான் பூட்டு காலில் உன்னை நான் உன் மேலே வச்சேன், ஆனால் நீ அந்த பூட்டையே நீ க்ளீன் பண்ணிட்ட, இது என்ன ஒரு பெரிய மனசு அப்படின்னு சொல்லி. அப்போது இந்த கடவுள் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், அன்பு எல்லாவற்றையும் சகித்து ஒவ்வொரு காரியங்களையும் செய்யும். அப்போ இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களை நீங்கள் எப்படி நேசிக்கிறீங்களோ அப்படி தான் பிறரையும் நேசிக்கணும். அப்படி இருக்கும் பொழுது வெற்றி நிச்சயமாக தேவன் நமக்கு கொடுப்பார். ஆண்டவர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் அப்படிப்பட்ட ஒரு மனப்பக்குவங்களில் நம்ம வளருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளிலும் அப்பா உங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா இந்த இப்படிப்பட்ட நல்ல ஒரு பெரிய ஹார்ட்டை நீங்கள் கொடுங்கப்பா. குட் லீடர் ஹி செட்ஸ் அ பாத். ஒரு ஆண்டவரே உயர்வான எண்ணங்கள் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுத்துருங்க. உன்னை நேசிப்பது போல அழகானையும் நேசி, பிறரை நீ நேசிக்கணும். உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல நீ பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. நேசிக்கிற அப்படிப்பட்ட நல்ல இருதயங்களை நீங்கள் தந்து நடத்தினீங்கன்னு சொல்லி நான் செபிக்கிறேன். ஆண்டவரே உன்னத உயர்வுகளுக்கு என் பிள்ளைகளை கொண்டு வந்துருங்க. உங்கள் கருத்தில் அர்ப்பணிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டுகிறேன். ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.